உண்ணுவதற்கு கொடுக்கிறா வெற்றிலை பாக்கு. வெத்தலை பாக்கு. அப்பமா சொல்றா, அம்மா எனக்கு இது பழக்கம் இல்லையே. பழக்கம் கிடையாது. வெற்றிலை பாக்கு போடுறது பழக்கம் இல்ல. கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்தாங்க. நீங்க தரும்போது நான் வேணாம் சொல்ல முடியாது. சரி, உன் கையால தாரதா. வெற்றிலை திங்கலாம். ஆமா, அந்த வெற்றிலை தின்னது ஒரு மயக்கத்தால. சரி, அவன் இறங்கிட்டான். பார்த்தா கரங்கி வந்துட்டான். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாம வெற்றிலை தின்ன வெளியாலே. சரி, அந்த பெண்ணை பாக்குறான். பெண்ணை பார்த்தவர் மட்டும் அவன் என்ன சொன்னா, அம்மா மாறிக்கண்ண தாய்க்கிழமை சொல்லுகிறான். அம்மா பொன்பொருளை கேட்காத, கஷ்டம் இருந்தா அவர் தரட்டும். அவர் தருவார் என்று சொன்னது மாத்திரம் அப்பதான் உரைக்கிறாங்க. சரி, அப்ப நம்ம காசு பணம் கொடுக்கணும், நம்ம இழிவாலாம் பேசிடுவா என்பதாகவே மனதில் என்ன நினைக்கிறா, என்ன நினைத்தா அவன் என்ன செய்யறா தெரியுமா, என்ன கொடுப்பதற்கு கொஞ்சம் குலாவி பேசி கொண்டு இருக்கக்கூடிய வேலை நேரமோ நேரம் ஆகி கொண்டு இருக்கிறது. விடியும் வரை விளையாடுறாங்க. ஆமா, சரிதான். விடியும் வரை இருக்கக்கூடிய சமயம் அப்பதான் விடியக்கூடிய நேரம் சொல்றாங்க. நேரம் வருகிறது. ஐயா பாப்பா, ஐயா அத்தா, அத்தா நீங்கள் அம்மையப்பன் ஆலயத்திற்கு நீங்கள் சென்று பூஜை வைக்கிறது. பூஜை செய்யணும்ல, பூஜை செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வாங்க. அப்படிதான் உரைக்கிறான் பாப்பா. சரி, அவன் தான் பெண் பெற்று ஆயிட்டானே. ஆமா, பெண்ணை பார்த்து மாத்திரம் சொல்லுறான், ஆடி பூவாடி பூசையாவது கீசையாவது உங்ககிட்ட இருந்தாலே போதும் எனக்கு. ஆமா, பூசையே வேண்டாம் அப்படிதான் சொல்லுறா. அந்த பாப்பா இடத்துல உரைக்கிறா லட்சுமி. ஐயா நான் சொன்னா கேளியா? கேளுங்க. இழக்காத பாப்பா, நீ பூஜை செய்யலனா